மார்கழி மாதத்தின் புனிதமான இரவுகளில் ஆகாயமே இசையாக மாறி பிரபஞ்சமே நடனமாடும் ஒரு தெய்வீக தருணம். அதுவே ஆருத்ரா தரிசனம். ஆருத்ரா தரிசனம் என்பது சிவபெருமான் தனது ஆனந்த தாண்டவத்தை திருவாதிரை நட்சத்திரத்தன்று உலகிற்கு அருளிய மகத்தான திருநாளாகும். இது மார்கழி மாதத்தில் பௌர்ணமியுடன் கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. திருவாதிரை சிவபெருமானுக்குரிய நட்சத்திரம். ஆருத்ரா என்பது சமஸ்கிருத சொல். தமிழில் அது திருவாதிரை. இந்த நாளில் சிவபெருமான் தனது நடனத்தின் மூலம் பிரபஞ்சத்தின் இயக்க இரகசியத்தை வெளிப்படுத்துகிறார் என்று சைவ சித்தாந்தம் கூறுகிறது. இந்த தெய்வீக நிகழ்வு நடந்த இடம் சிதம்பரம். பஞ்சபூத தலங்களில் ஆகாய தலமாக விளங்கும் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் சிவன் நடன வடிவில் இறைவனாக அருள்கிறார். ஒரு காலத்தில் பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாத முனிவரும் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை நேரில் காண வேண்டும் என்று கடுமையான தவம் செய்தனர். பதஞ்சலி ஆதிசேஷனின் அம்சம். வியாக்கிரபாதர் பூக்களில் உள்ள புனித சக்தியை சேகரிக்க புலியின் கால்களை பெற்றவர். அவர்களின் தவத்திற்கு மகிழ்ந்த சிவபெருமான் சிதம்பரம் ஆகாய சபையில் ஆனந்த தாண்டவம் புரிந்தார். அந்த அற்புத தரிசனம் நிகழ்ந்த நாள் திருவாதிரை நட்சத்திரம். அதனால்தான் இந்த நாளில் சிவனை தரிசித்தால் சிவனை நேரில் கண்ட புண்ணியம் கிடைக்கும். திரேதாயுகத்தில் வாழ்ந்த ஏழையான ஆனால் உயர்ந்த பக்தர் சேந்தனார் திருவாதிரை அன்று சிவனுக்கு களி படைக்க விரும்பினார். சிவபெருமான் பிராமணர் வேடத்தில் வந்து அந்த களியை உண்டு சேந்தனாருக்கு அருள் செய்தார். இன்றும் திருவாதிரை அன்று களி படைப்பது இந்த வரலாற்றின் நினைவாகும். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசன உற்சவம் பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அபிஷேகம், மகா தீப ஆராதனை, இரகசிய சிற்சபை தரிசனம், நடராஜரின் ஆனந்த தாண்டவ கோலம், ஒவ்வொரு தருணமும் தெய்வீக அதிசயம். 1500 ஆண்டுகளுக்கும் மேலாக கொண்டாடப்படும் இந்த விழா. இந்த நாளில் வழிபட்டால் பாவங்கள் நீங்கும், ஞானம் மலரும், முக்தி மார்க்கம் எளிதாகும் என்று நம்பப்படுகிறது. ஆருத்ரா தரிசனம் ஒரு திருவிழா அல்ல, அது சிவ தத்துவத்தின் உச்ச வெளிப்பாடு. இந்த மார்கழி திருவாதிரையில் நடராஜரை நினைத்து மனமுருக வழிபடுங்கள். சிவனின் ஆனந்தம் உங்கள் வாழ்க்கையிலும் நிலைத்திருக்கட்டும். ஓம் நம சிவாய.